குட்டி கரடி மற்றும் மலை ரகசியம். ஒரு காடு நடுவில் குட்டி கரடி என்ற ஒரு சிறிய கரடி வாழ்ந்தான். அவன் மிகவும் ஆர்வலன். ஒவ்வொரு நாளும் புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்க ஆசைப்பட்டான். ஒரு நாள் அவன் தன் தாத்தா சொல்லிய கதையை நினைத்தான். மலைக்கு அப்பால் ஒளிரும் கல் ஒன்று இருக்கிறது. அதை கண்டுபிடித்தால் உன் இதய ஆசை நிறைவேறும் டோட். அது கேட்ட குட்டி கரடி மகிழ்ச்சியில் ஆடினான். மறுநாள் காலை சிறிய பை ஒன்றில் தேன், பழம், தண்ணீர் வைத்து பயணத்தை தொடங்கினான். முதலில் ஒரு ஆற்றை கடக்க வேண்டி வந்தது. அவன் மரத்தால் ஒரு சிறிய துடுப்பு கப்பல் செய்தான். நீரின் வேகம் அதிகமாக இருந்தாலும் அவன் தைரியமாக துடுப்பை பிடித்துக்கொண்டு ஆற்றை கடந்துவிட்டான். அடுத்ததாக ஒரு அடர்ந்த காடு. அங்கு ஒரு பழைய ஆந்தை அவனை பார்த்து சொன்னது, மலைக்கு செல்லும் வழி இரவு நேரத்தில் மட்டும் தெரியும், ஏனெனில் ஒளிரும் நட்சத்திரங்கள் அதை காட்டும் டோட். குட்டி கரடி இரவு வரையிலும் காத்திருந்தான். வானத்தில் நட்சத்திரங்கள் மின்னத் தொடங்கியதும் அவன் அவற்றின் ஒளியை கொண்டு வழியை கண்டுபிடித்தான். மலை உச்சிக்குச் சென்றதும் அவன் ஒரு ஒளிரும் கல்லை கண்டான். ஆனால் அதனருகே ஒரு சிறிய பறவை காயமடைந்து விழுந்திருந்தது. குட்டி கரடி உடனே தனது தேனை கொண்டு பறவைக்கு கொடுத்து குணப்படுத்தினான். அந்த நேரத்தில் கல் பிரகாசமாக மின்னியது. ஒரு குரல் கேட்டது, உனது உண்மையான ஆசை மற்றவருக்கு உதவுவதுதான். அதனால்தான் இந்த கல் உனக்கே சொந்தம் டோட். குட்டி கரடி சிரித்தான். அவன் ஆசை நிறைவேறியது. தைரியம், நன்மை, நட்பு ஆகியவற்றை கற்றுக்கொண்டான். கதையின் நெறி: உண்மையான சாகசம் வெற்றியில் அல்ல, நற்பண்பில் இருக்கிறது. மற்றவருக்கு உதவுவது, அதுவே மிகப்பெரிய வெற்றி.